Figma plugin series. So அதில் வந்து இது ரெண்டாவது வீடியோ. ஸோ மொதல் வீடியோவை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செட் ஆஃப் பிளக்கின்ஸ் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃபிக்மாக்குள்ள இல்லுஸ்ட்ரேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பிளக்கின்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் அஸ்பிரா. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளக்கின் வந்து பிளஷ். ஸோ இது வந்து பாப்லோ ஸ்டான்லியோடைய சைட் ப்ராஜெக்ட். பாப்லோ ஸ்டான்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல இல்லுஸ்ட்ரேட்டர். அவர் ஒன்ஸ் அந்த 3 months அல்லது 6 months ஒன்ஸ் வந்துட்டு சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணி டிசைனர் கம்யூனிட்டிக்கு வந்து ஓப்பன் சோர்ஸாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அக்ரிகேட் பண்ணி ஒரு பிளஷ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க கிரியேட் பண்ண இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை இந்த பிளக்கின் வழியாக நம்ம எப்படி ஈஸியாக அக்சஸ் பண்ணி நம்ம டிசைன்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பிளக்கினை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் கடைசியாக வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளக்கினை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் முதல்ல வந்து பிளக்கின் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு பிளக்கினாக நான் வந்து ரன் பண்ணிடுறேன். ஸோ ஃபைல் மெனு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் பிளக்கின்ஸ் போயிட்டேன். ஸோ இதில் வந்து பிளஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ், அந்த இல்லுஸ்ட்ரேட்டரோட நேம் இங்கே இருக்கும். ஸோ அவங்க கிரியேட் பண்ண இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம், அல்லது இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ரேண்டமைஸாக வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரேண்டமைஸாக அதுவே வந்து உங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸை இங்கே கொடுக்கும். ஸோ இப்படி வந்த இல்லுஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக வந்து இதோடைய ஈச் அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் த இல்லுஸ்ட்ரேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இந்த பாட்டமில் இருக்கிற இந்த கலர்ஸை வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கலர்ஸை வந்து மாற்ற முடியும் இல்லுஸ்ட்ரேஷனில். அதே மாதிரி இது வந்து டாப் போர்ஷனில் கரண்ட்டாக இது இருக்குது, நம்ம இதை வந்து மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல்ஸை வந்து நம்ம மாற்ற முடியும். அதே மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து மாற்ற முடியும். இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கிளாஸ் அல்லது வந்து ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடிய அக்சசரிஸை வந்து நம்மளால் ஆட் பண்ணி மாற்ற முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹேண்டியான ஒரு பிளக்கின். ஸோ இந்த பிளக்கின் வழியாக நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன்ஸையும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுடைய டிசைனுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அதோடைய அக்சசரிஸ் அண்ட் அதோடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த பிளக்கினை பார்க்கலாம். ஸோ ஃபைல் மெனு பிளக்கின்ஸ் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஹியூமன்ஸ் ஃபார் ஃபிக்மான்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிளக்கின் வந்து பாப்லோ ஸ்டான்லியோடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ். இது வந்து ஸ்கெட்ச் ஃபைலே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபிக்மாக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஒரு பிளக்கினாக வந்துருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை பார்க்கலாம். ஸ்கெட்ச் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பாப்லோ ஸ்டான்லியே இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு. அந்த வெப்சைட்லேயே வந்து கம்ப்ளீட் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனோடு அங்கே கொடுத்துருக்குறாரு. ஸோ இங்கே வந்து நமக்கு வெறும் பிளக்கினாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளக்கின் வழியாக நம்ம அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த பிளக்கினை நான் இங்கே வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கினில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் கிளிக் வழியாக நீங்கள் வந்து இந்த பிளக்கின்ல இருந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக உங்கள் ஃபிக்மாக்குள்ளே உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கி ஒர்க் இருக்குது. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்டை வந்து நீங்கள் வந்து இந்த ஹெட் உங்களுக்கு பிடிக்கல, இந்த ஹெட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட் செக்ஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹெட் இங்கே வந்துடும். ஸோ இந்த ஹெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சிம்பிளை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஓவரால் ஹியூமனுடைய பொசிஷனில் போய் இந்த ஹெட்டுக்கு மேலே வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இப்போ இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டை வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நான் இங்கே இப்படி இருந்த ஒரு ஹெட்டை நான் இப்படி மாற்றிட்டேன். ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்த ஒரு ஹெட்டை அது இந்த மாதிரி மாற்றியாச்சு.
இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பாடி பார்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ் அண்ட் போஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இப்போ அடுத்த பிளக்கினை பார்க்கலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பேப்லோ ஸ்டான்லி வந்து டூடில் ஸ்டைலில் கிரியேட் பண்ண இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஃபிக்மாக்குள்ள பிளக்கினாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளக்கினை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு தேவையான இல்லுஸ்ட்ரேஷனை வந்து உங்கள் டிசைனுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே எல்லா இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வேணுமோ அந்த இல்லுஸ்ட்ரேஷனை வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆர்ட் போர்டுக்குள்ளே அது வந்துடும், அல்லது உங்களுடைய ஃப்ரேம்குள்ளே வந்துடும். ஸோ இதை நீங்கள் எடுத்து இதை கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ அடுத்த பிளக்கினை பார்க்கலாம். ஸோ அடுத்த பிளக்கினுக்கு நான் வந்து ஃபைல் மெனுவில் பிளக்கின்ஸ்குள்ளே போயிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி செட் பை ஃப்ரீபிக்னு ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீபிக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருந்து அவங்க ப்ரொவைட் பண்ண ஒரு பிளக்கின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நிறைய இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து நீங்கள் இங்கிருந்தே ஈஸியாக சர்ச் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் இப்போ வந்து பிளக்கினை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பிளக்கின் வந்தாச்சு. ஸோ இது வந்து ஸ்டைல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லது உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக என்ன டைப் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நான் வந்து ஒரு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக்கும் பண்ணலாம், ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதில் எனக்கு இங்கே இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்தாச்சு. ஒன்ஸ் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுடைய டிசைன் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இதை நீங்கள் உங்கள் ஃப்ரேம்குள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் இதோடைய கலர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷன்ஸை எப்படி நம்மளுடைய டிசைனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் அல்லது இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த பிளக்கின்ஸ் எங்கே இருக்குது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம வந்து ஹோம் செக்ஷன் போயிடலாம். ஹோம் செக்ஷனில் வந்து நம்ம கம்யூனிட்டி கிளிக் பண்ணிடலாம். ஸோ கம்யூனிட்டியில் வந்து நம்ம பிளக்கின்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே ப்ளஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணால் உங்களுக்கு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் காமிக்கும். நம்ம பிளக்கின்ஸ் போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஷ் இருக்குது. ஸோ இந்த பிளக்கினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பிளக்கின் வந்து நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பிளக்கின் பார்த்தோம். ஸோ நான் அது வந்து இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த பிளக்கினில் ஃபஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளக்கின் தான் அது. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பிளக்கின் வந்து உங்களுக்கு ஹியூமான்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளக்கின். ஸோ இந்த ஹியூமான்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே ஃபைல்ஸும் அவைலபிளாக இருக்குது. மீன்வைல் வந்து பிளக்கின்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிளக்கின்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஹியூமான்ஸ் ஃபார் ஃபிக்மான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த பிளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசியாக இருக்கக்கூடியது வந்து ஸ்டோரி செட் பை ஃப்ரீபிக். ஸோ இதை நீங்கள் ஸ்டோரி செட்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ ஸ்டோரி செட் பை ஃப்ரீபிக். ஸோ இந்த பிளக்கின் நீங்கள் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுது. இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபிக்மாக்குள்ள இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன பிளக்கின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்மளுடைய டிசைனுக்குள்ளே அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஓரியன்ட் பிளக்கின் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். மீன்வெல் இன்னைக்கு நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கிற இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பிளக்கின்ஸையும் நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிளக்கின் பிடிச்சிருக்குதோ அதை பற்றி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.